ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு கப் பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய பாவக்காவை எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடல மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அரிஞ்சு வச்சுருக்க ஒரு கப் பாவக்காவை சேர்த்துப்போம். இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா அப்படியே குலுக்கி விட்டிங்கன்னா எல்லாம் பாவக்காயில் நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே அந்த பாவக்காய் கூட நல்லா ஒட்டியிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ அது கூட மாவு சேர்த்துப்போம். இப்போ ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பாவக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாவக்காவை பாருங்கள், தண்ணி ஊற்றவே இல்லை. எப்படி அந்த மாவெல்லாம் ஊட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒன்று ஒட்டாமல். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்று ஒட்டிட்டு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். தனித்தனியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பாவக்காய் எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் ஒரு பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாவக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த பொரியிற சவுண்டும் அடங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம். இப்போ அதே மாதிரி எல்லா பாவக்காவையும் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.